Question number 6. Anjali Floor Limited with a registered capital rupees 4 lakh. So registered capital is given. It should not be taken for journal entry. It is shown in balance sheet. In equity shares of rupees 10 each. Issued 30,000 of such shares. So 30,000 shares are issued. Payable rupees 2 per share on application, rupees 5 per share on allotment and 3 per share on first call. The issue was duly subscribed. All the money payable was duly received, but on allotment, one shareholder paid the entire balance on his holding of rupees 500 shares. Give journal entries to record the transactions. So here 30,000, it should not be taken here. இதை வந்து பேலன்ஸ் ஷீட்டில் தான் எடுக்கணும். பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் ரெஜிஸ்டர்ட் கேபிட்டல் காமிப்போம், ஆதரைஸ்ட் கேபிட்டல் காமிப்போம். இதில் 30,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 2 rupees அப்ளிகேஷன், 5 rupees அலாட்மெண்ட்லேயும் 3 rupees ஃபஸ்ட் கால்லையும் கலெக்ட் பண்ண போகிறோம். எல்லா ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. 30,000 ஷேர்ஸ் 30,000 ஷேர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. எல்லா மணி ரிசீவ் பண்ணிட்டாங்க. பட் இங்கே ஒரு சின்ன ஒரு விஷயம், அலாட்மெண்ட் மணி கலெக்ட் பண்ணும்போது ஒரு ஷேர் ஹோல்டர் அவர்கிட்ட 500 ஷேர்ஸ் இருக்குது. அவர் என்ன பண்ணால் மீதி எல்லா அமௌண்ட்டும் பே பண்ணிட்டார். அதாவது அலாட்மெண்ட்டுக்கு 5 rupees பே பண்ணால் போதும். அவர் 5 rupees பதிலாக என்ன பண்ணிட்டார்னா அடுத்து பே பண்ண வேண்டிய ஃபஸ்ட் கால் மணியும் சேர்த்து கட்டார். அதாவது 5 rupees பதிலாக 8 rupees கட்டிட்டார். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் காலில் கட்ட வேண்டிய மணியை முன்னாலே பே பண்ணாலும் தட் இஸ் கால்ஸ் இன் அட்வான்ஸ். அந்த கால்ஸ் இன் அட்வான்ஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறது தான் இந்த சம்ஸோட இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்கள், இந்த புக்ஸ் ஆஃப் அஞ்சலி லிமிடெட் ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டோம். இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுறது எப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி கால் இதில் எப்படி ஒர்க் அவுட் பண்ண தெரியும். ஒரு சைடு பேங்க்கும் இன்னொரு சைடு வந்துட்டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எப்பவும் போட்டுடணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் என்ட்ரி வந்து அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட், அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டுக்கு. ஸோ 30,000 ஷேர்ஸ் ஆர் இஷ்யூட். அப்ளிகேஷன் மணி வந்து 2 rupees. அப்போது 60,000 rupees வந்து ரிசீவ்டு, அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு. ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட், அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட். 30,000 ஷேர்ஸ் ஆர் இஷ்யூட், ஃபுல்லி சப்ஸ்கிரைப். இது வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து 2 rupee per ஷேர். ஸோ டோட்டலி 60,000 rupees டெபிட்லேயும் 60,000 rupees கிரெடிட்லேயும் நம்ம எழுதிடலாம். ஸோ அப்ளிகேஷன் மணி இஸ் ரிசீவ்டு. அடுத்து நம்ம என்ன பண்ணால் அந்த அப்ளிகேஷன் மணியை கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். சேம் 30,000 ஷேர்ஸ் 2 rupees ஈச், 60,000 rupees. இதே தான் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் 60,000. ஸோ அப்படியே வாங்கினோம், அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டோம். இது வந்து 30,000 ஷேர்ஸ் 2 rupees ஈச், அப்ளிகேஷன் மணி ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் அலாட்மெண்ட்டுக்கு வரலாம். ஸோ இங்கே தான் ரொம்ப கவனிக்க வேண்டியது கால் இன் அட்வான்ஸ் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு வந்து அலாட்மெண்ட் மணி டியூ. அப்போது ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். தட் இஸ் என்ட்ரி. 30,000 ஷேர்ஸ் அலாட் மணி வந்து 5 rupees ஈச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 rupee per share on allotment அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 zeros 3 5s are 15. 1,50,000 rupees நமக்கு டியூ கேட்கணும். ஸோ ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 30,000 ஷேர்ஸுக்கு 5 rupees ஈச் வச்சு 1,50,000 rupees டியூ ஆன் அலாட்மெண்ட்டில் டியூவாக இருக்குது, நம்மளுக்கு வர வேண்டியிருக்கு. இனி அதை ரிசீவ் பண்ணுறது தான் வெரி இம்பார்ட்டன்ட் என்ட்ரி. ஸோ இப்போ நம்ம ரிசீவ் பண்ணலாம். ரிசீவ் பண்ணும்போது நம்ம என்ன என்ட்ரி போடுவோம்னா அப்ளிகேஷன் அலாட் மணி ரிசீவ்ட், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஆக்சுவலி 30,000 ஷேர்ஸுக்கு 5 rupees வச்சு 1,50,000 rupees நம்ம ரிசீவ் பண்ணணும். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு இதில் என்ன வந்திருக்குன்னா கால் இன் அட்வான்ஸ். அதாவது 500 ஷேர்ஸ் மேலே
கால் மணியும் சேர்த்து ஒருத்தர் கிட்டார், கால் மணியும் கிட்டார் 500 rupees into 3 1500 rupees பே பண்ணிட்டார். ஸோ மொத்தமாக நம்ம ரிசீவ் பண்ணது 1,50,000 rupees அலாட்மெண்ட் மணியும் கால்ஸ் இன் அட்வான்ஸ், அவர் கால் மணியும் சேர்த்து கட்டிட்டார். ஒரு 500 ஷேர் வச்சுருக்க ஒரு அப்ளிகன் அவர் வந்து என்ன பண்ணாலும் 1,500 rupees பே பண்ணியிருக்காரு. மொத்தமாக நமக்கு கிடச்சிருக்கு வந்து 1,51,500. ரெண்டே ஆட் பண்ணும் 1,51,500. ஸோ தட் இஸ் 1,500 இஸ் கால்ஸ் இன் அட்வான்ஸ். அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட், பேங்க் அக்கௌண்ட் டெபிட். நம்ம ரிசீவ் பண்ணது 1,51,500. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் அலாட்மெண்ட் வந்து ஆக்சுவலி 1,50,000 தான். டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் இஸ் 1,50,000. கால்ஸ் இன் அட்வான்ஸ் மீதி ஒரு 1,500 rupees வந்து கால்ஸ் இன் அட்வான்ஸ், கால்ஸ் இன் அட்வான்ஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், கால்ஸ் இன் அட்வான்ஸ். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட், தட் இஸ் 1,50,000 rupees on allotment and 1,500 rupees calls in advance. Calls in advance is 1,500 rupees. Totally bank account is 1,51,500. Next அது நம்ம என்ன பண்ணலாம், ஈக்விட்டி நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்துட்டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் டியூ. ஸோ ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் debit to equity share capital account. So 30,000 shares, 30,000 shares, 30,000 shares into first call. First call is rupees 3. So totally 90,000 rupees is due. 3 3s are 9 and 4 zeros. 90,000 is due. So entry is equity share first call account debit to equity share capital account. So 30,000 shares into 3 rupees each. So 90,000 debit and 90,000 credit. எழுதியாச்சு. இனி வந்து நம்ம ரிசீவ் பண்ணணும். ரிசீவ் பண்ணுறதுக்கு என்ட்ரி போடணும். ரிசீவ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ட்ரி தெரியும். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட். ஸோ ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணும்போது ஆக்சுவலி how much is due? 90,000 is due. 30,000 into 3. 30,000 shares into 3 rupees each. கால் மணி 90,000 is due. அப்போ 90,000 நம்ம ரிசீவ் பண்ணணும் பேங்க் அக்கௌண்ட்டில். பட் 90,000 கிடைக்காது. பிகாஸ் ஆல்ரெடி அலாட்மெண்ட்டில் ஒரு ஷேர் ஹோல்டர் பே பண்ணிட்டார், 1,500 rupees பே பண்ணியிருக்காரு. அதை மைனஸ் பண்ணிடணும். ஸோ மைனஸ் பண்ணிட்டா 88,500 கிடைக்கும். ஸோ ரிசீவ் பண்ணும்போது பேங்க்கில் 88,500 தான் கிடைக்கும். ஆக்சுவலி ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் காலில் 90,000 rupees நம்ம கேட்டிருக்கோம். 90,000 rupees வரணும். பட் 88,500 rupees தான் வரும். பிகாஸ் ஆல்ரெடி ஒன் ஷேர் ஹோல்டர் பேட் 1,500 rupees. ஸோ அந்த 1,500 எடுத்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும். கால் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 1,500. ஸோ டோட்டலி டெபிட் கிரெடிட் ஈக்குவல் ஆயிரும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் இந்த ஷேர் ஃபர்ஸ்ட் கால் மணியை ரிசீவ் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் எழுதுவோம் சாதாரணமாக. இங்கே எக்ஸ்ட்ரானா பேங்க்கில் கம்மியாக வரனால பேங்க் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ கம்மியாக வருதோ அது வந்து கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 88,500, தட் இஸ் ரிசீவ்ட், ஆக்சுவலி ரிசீவ்ட். கால் இன் அட்வான்ஸ் it's already paid, so it is adjusted here to equity share first call account, that is 90,000. So call money received and calls in advance adjusted.